கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 55 தங்கப் பூணூல். சதானந்த முனிவர் நந்தி தேவரை நோக்கி, நந்தி தேவரே, தம்பிரானின் எண்ணெயையும் எலுமிச்சம் பழங்களையும் அபகரித்தவனின் வரலாற்றை தங்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த நரகங்களைத் தவிர மற்றுமுள்ள நரகங்களிலும் சில பாபாத்மாக்கள் பொறுக்க முடியாத இன்னல்களை அனுபவித்து வருகிறார்களே, அவர்களுடைய சரீரங்களிலுள்ள 9 துவாரங்களிலும் பொன்னை உருக்கி விடப்பட்டும் துண்டு துண்டாக சரீரமெங்கிலும் துண்டிக்கப்பட்டும் இருக்கிறதே, அத்தகைய பாப காரியங்கள் எதை அவர்கள் செய்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நந்திகேஸ்வரர் கூறலானார். கலிங்க தேசத்தை சந்திராங்கன் என்னும் அரசனொருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு வீரகிராகன் என்னும் மகனொருவன் பிறந்தான். தன் மகனுக்கு தகுந்த பிராயம் வந்ததும் அரசன் அவனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கானகத்திற்கு சென்று பிரம்மதேவனை குறித்து கடுந்தவத்தில் ஈடுபட்டான். முடிவில் அவருடைய அருளால் மறுபிறவியற்ற பிரம்மலோகத்தை அடைந்து மகிழ்ந்திருந்தான். ராஜகுமாரன் வீரகிராகனோ தான தர்மங்களை மிகுதியாகச் செய்த வண்ணம் தன் தந்தையைப் போலவே நீதி நெறி தவறாமல் சீரும் சிறப்புமாக ராஜ்யத்தை அரசாட்சி செய்து வந்தான். ஒரு நாள் யக்ஞேஸ்வரன் என்னும் வேதமறிந்த அந்தணன் ஒருவன் அரசனிடம் தான தர்மங்களை பெற்று போக விரும்பினான். அதற்காக அவன் ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி ஆலயத்திலிருந்து அதி அற்புதமான அழகு வாய்ந்த ஒரு நிர்மால்ய மாலையை வாங்கி அதை தன்னுடைய பரிசு பொருளாக அரசனின் கழுத்தில் அணிவித்தான். பிறகு அரசனிடமிருந்து ஏராளமான திரவியத்தை தானமாக வாங்கி கொண்டு அந்த பிராமணன் தன் வீட்டை நோக்கி திரும்பிச் சென்று விட்டான். அப்போது அரசனுடைய கழுத்தில் அந்தணனால் அணிவிக்கப்பட்ட மாலையில் அர்ச்சகர்களால் அறியாமையின் காரணமாக சுவாமியின் தங்க பூணூலும் சேர்க்கப்பட்டிருந்ததால் அதுவும் அரசனுடைய கழுத்திலேயே மாலையோடு கூட அணிவிக்கப்பட்டு விட்டது. அர்ச்சகர்களோ சுவாமியின் திருமேனியில் தங்க பூணூலை காணாமல் திடுக்கிட்டவர்களாக அதை பற்றி யக்ஞேஸ்வரனிடம் சென்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த பூணூல் அரசனுடைய மாலையோடு சேர்த்து போடப்பட்டு விட்டதால் அதை பற்றி அரசனிடமே நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள் என்று கூறினான். அதற்கு அர்ச்சகர்கள், அந்தணனே, நீயே அரசனிடம் சென்று சுவாமியின் தங்க பூணூலை கேட்டு வாங்கி வருவதுதான் நல்லது என்று கூறி வற்புறுத்தினார்கள். ஆனால் அந்தணனோ அதற்கு இசையாமல் மறுத்துவிட்டான். வேறு வழியில்லாமல் கோவில் அர்ச்சகர்களே அரசனிடம் சென்று அதை பற்றி கேட்டார்கள். ஆனால் அரசனோ மதியிழந்த மூடனாக அதை பற்றி பெரிதாக எண்ணாமல் அலட்சியமாக இருந்து விட்டான். அப்போது ஆமர்தனகிரி என்னும் குரு வம்சத்தைச் சேர்ந்த காரணர் என்கிற அரசனுடைய குரு தம் அரசனை நோக்கி, அரசனே, ஈஸ்வரனுடைய தங்க பூணூலை இப்போது நீ கொடுத்து விடுவதுதான் நல்லது. ஏனென்றால் சிவ துரோகம் என்பது மாபெரும் தோஷமென்று கூறப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தெளிவாக உணர்த்தக்கூடிய வரலாறு ஒன்றை உனக்கு கூறுகிறேன். முன்பொரு சமயம் காமரூப தேசத்து ராஜனின் மகனான வசி என்கிற சின்னஞ்சிறு பாலகன் கோவில் ஒன்றில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு நாணயத்தை கண்டெடுத்தான். உடனே அவன் அரண்மனைக்கு விரைந்து வந்து அந்த பணத்தை தன் தந்தையிடம் கொடுத்து
அப்பா, நான் சிவன் கோவிலில் விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த பணம் எனக்கு கிடைத்தது. இதை தாங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அதே சமயத்தில் சிவன் கோவிலைச் சேர்ந்த அதிகாரிகள் அரசனிடம் வந்து, அரசனே, சுவாமி கோவிலிலிருந்து கண்டெடுத்த பணத்தை சுவாமிக்கே திருப்பிக் கொடுத்து விடுவதுதான் சிறந்ததாகும். ஆகையால் தங்கள் குமாரன் கண்டெடுத்த அந்த காசை எங்களிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் அரசனுக்கோ தன் குமாரனுக்கு கிடைத்த அந்த பணத்தை திருப்பிக் கொடுப்பதில் சிறிதும் இஷ்டமில்லை. ஆகையால் அவன், கோவில் அதிகாரிகளே, சகலமும் பரிபூரணமாக நிறைய பெற்ற மகாதேவருக்கு இந்த பணம்தானா பெரிசு? இதை நானே வைத்திருப்பதினால் அவருக்கு என்ன நஷ்டம் வந்துவிடப் போகிறது என்று கூறிவிட்டு அதை தன் பொக்கிஷத்தினுள் வைத்து கொண்டு விட்டான். ஆனால் அன்றைய தினம் இரவு நேரத்தில் அரசனுடைய அரண்மனை தீக்கிரையாகி சாம்பலாகி விட்டது. அச்சமயம் பார்த்து திருடர்கள் அரண்மனை பொக்கிஷத்திலுள்ள பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள். அரசனும் அளவு மீறி பயப்பிராந்தியின் விளைவாக உயிரை நீத்தான். அண்டை நாட்டு அரசனொருவனால் ராஜகுமாரன் வசியும் வெட்டி கொலை செய்யப்பட்டு விட்டான். ஆகையால் சுவாமியினுடைய தங்க பூணூலை கொடுத்து விடும்படியாக குரு சொல்லிய வார்த்தைகளை கூட அரசன் காதில் போட்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருந்துவிட்ட காரணத்தினால் அரசனும் அரசகுமாரனும் உயிரிழக்கப்பட்டு இன்று வரையிலும் நரகத்தில் கிடந்து தொல்லைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கோவில் அதிகாரிகள் அரசனுடைய புரோகிதனிடத்திலும் மந்திரியிடத்திலும் சென்று சுவாமியின் தங்க பூணூலை கொடுத்து விடும்படியாக கேட்டுக்கொண்டபோது அவர்களும் விதிவசத்தால் அதை பொருட்படுத்தாமல் இருந்து விட்டார்கள். ஆகையால் கோவில் அதிகாரிகள் இறைவனுக்கு வேறொரு தங்க பூணூலை செய்து போட்டு வழக்கம் போலவே பூஜை வழிபாடுகளை செய்து வரலானார்கள். அரசனுக்கு மாலையோடு பூணூலையும் சேர்த்து காணிக்கையாக கொடுத்திருந்த யக்ஞேஸ்வரன் என்னும் அந்த அந்தணனோ நாளடைவில் மிகவும் ஏழ்மை தசையை அடைந்து பரம தரித்திரனாகி விட்டான். அரசனுடைய புரோகிதனும் மந்திரியும் நாளாவட்டத்தில் செத்தொழிந்தார்கள். இந்த 4 சிவ துரோகிகளையும் யம தூதர்கள் கொடுமையாக இம்சித்து அதன் பிறகு இந்த நரகங்களில் கொண்டு வந்து தள்ளியிருக்கிறார்கள். அவர்களையும் தவிர அவர்கள் வம்சத்தில் பிறந்திருக்கும் அனைவருமே இந்த நரகங்களில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து இவர்கள் கடைத்தேறும் மார்க்கம் எதுவுமே கிடையாது. தான் செய்திருந்த புண்ணியங்களின் மகிமையால் முன்பு பிரம்மலோகத்தை அடைந்திருந்த இந்த அரசனின் தந்தையும் தன் மகன் செய்த பாபத்தின் பயனாக இந்த நரகங்களில் கொண்டு வந்து தள்ளப்பட்டான். இவ்வாறு நந்திதேவர் கூறி முடித்ததும் அதை கேட்ட சதானந்த முனிவரின் உடல் முழுவதும் அளவு கடந்த அச்சத்தினால் நடுநடுங்கியது. அவர் எங்கும் வியாபித்திருக்கும் இறைவனான கண்ணுதல் பெருமானை பக்தி பெருக்கோடு தம் மனதில் தியானித்து வணங்கினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.